இந்த வீடியோவை பார்த்துட்டு டிவிகே ஃபேன்ஸ்லாம் என்ன ஃபாலோ பண்ணிடாதீங்க. பட் ஆனால் வந்து இது ரொம்ப நல்ல விஷயம். மீன்வளத்துறை அமைச்சர், இலங்கையோட மீன்வளத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் டிவிகே விஜய் அவர்களை நேரில் சந்தித்து தமிழக மீனவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடிவு கொண்டு வரதா அவங்க இலங்கையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். என்னடா இது, நான் இது வரைக்கும் திமுக அதிமுக ஆட்சி நடத்துகிறப்போ இந்த மாதிரி வந்து டைரெக்டாக வந்து பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி, அதாவது இந்தியாவை தாண்டி டைரெக்டாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி நான் எதுவும் நியூஸ் பார்த்ததில்ல. மேபி ஏன்னா இப்போ நிறையா நியூஸ் வந்து பொய்யான நியூஸும் வந்து டிவிக்கே பரப்பிட்டு இருக்காங்க. அது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதில்லடா அப்படின்ற மாதிரி டிஎம்கேக்கு ஈக்குவலாக வந்து இறங்கி சோசியல் மீடியாவில் இது பொய்யோ உண்மையோ பரப்புறதுல வந்து டிவிக்கு இதில். ஆனால் வந்து இது உண்மையான நியூஸ் தான் நினைக்கிறேன். டிவி நியூஸ் சேனலில் வந்துருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா 714-17 மதுக்கடையில் மூணுனது. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து போதைப் பொருள் அந்த குண்டர் சட்டம், அது குண்டர் சட்டம் வந்து அப்பயே திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆக்ஷன் வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிவிக்கு அவங்க ஸ்டெப் எடுக்கிறது கொஞ்சம் தீவிரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. போதைப் பொருளுக்கு அகைன்ஸ்டாக வந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் சொன்னாங்க பாருங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். போதைப் பொருளுக்கு அகைன்ஸ்டாக, போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் அகைன்ஸ்டாக சொத்துக்கள் யார் அதை இது பண்ணுறாங்களோ, கடத்தல் பண்ணி விற்கிறாங்களோ அவங்களோட சொத்துக்களை ஃபுல்லாக பறிமுதல் பண்ணணும்னு ஒரு சட்டத்தை இயற்றுறது சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல். இது வந்து கண்டிப்பாக இந்த 2500 அதை தருவேன் இதை தருவேன் எதுவுமே பண்ண தேவையில்ல. பண்ண தேவையில்ல மீன்ஸ் நான் சொல்லலப்பா. அதாவது பொதுமக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா, இந்த கஞ்சா அப்புறம் போதை பழக்கத்தை ஒழிச்சாலே இங்கே பெண்கள் பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற ரெண்டு அது பிரேமலதா அவர்களே அவங்க மேடையில் வந்து ஒத்துக்கிட்டது. பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், அப்புறம் இந்த ரவுடிசம், இது எல்லாத்தையும் வந்து ஒழிக்கணும். அப்படின்னா இவங்க வந்து இது ஓகே தானே, பெட்டர், சூப்பர். இதெல்லாம் பாராட்டலாம். இதெல்லாம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே யாராக இருந்தாலும் எதிர்கட்சிகள் பாராட்டலாம். சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறன்னு முடிவு பண்ணிட்டு அவன் ஏன் அதை பண்ண போகிறான்? பயம் வந்துடும்ல. நீ எவ்வளோ தான் கோடிக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், கஞ்சா கடத்து அதை கடத்தி சேர்த்து வச்சுருந்தாலும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். கிளம்பு, சாத்திட்டு போ, பிச்சைக்காரனா வாழு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம், பாராட்டு. மாண்புமிகு முதல்வர்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக இந்த வீடியோ போட்டதுக்கு உடனே டிவிக்கு மெசேஜில் ஃபாலோ பண்ணிடாதீங்கப்பா. நான் நல்லது பண்ணால் பாராட்டுவேன், திருப்பியும் ட்ரோல் பண்ணுவேன். ஏதாவது தப்பான விஷயம்னால தான் உடனே ட்ரோல் பண்ணுவேன். சரியா? பை. முக்காடி நேர்களே, பை.